யோபின் புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபின் புத்தகம் 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். கண்களை மூடி நீர் பேசும், நீர் பேசும், நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசும். அல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்னை நினைப்பவர் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்னை நினைப்பவர் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னாலும் நடத்துகிறீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னாலும் நடத்துகிறீ. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, நீர் பேசுகிறவர். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம், உதவி செய்யும். அடியனை மறைத்து பேசும். வந்திருக்கிற பிள்ளைகளோடு உங்க சத்தத்தை தொனிக்க பண்ணும், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே. மீண்டும் வாசிப்போம். யோபு 42:2. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்த வசனத்தை வாசிங்க. யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்கு தத்தம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் தந்தது. 2வது வாரத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் கொடுத்த வாக்கு தத்துவம், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். அவர் உங்க வாழ்க்கையில சகலத்தையும் செய்வார். சகலனா என்னது? எல்லாமே. வசனம் சொல்லுகிறது, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கொஞ்சமாய் செய்கிறவர் அல்ல, அதிகமாய் செய்கிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எவையெல்லாம் குறைவுபட்டிருக்கிறது, உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்திருக்கீங்க. ஏன் அந்த வசனம் யோபு தன் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யோபு தன் வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனார். நிற்பதற்கு இடமில்லை, வாழ்வதற்கு ஒன்றுமில்லை, ஆதரவாய் இருப்பதற்கும் யாரும் இல்லை, உணவுக்கு ஒன்றுமில்லை, எதுவும் இல்லாமல் நடுத்தருவில் வியாதியின் மத்தியில அவன் அமர்ந்திருக்கிறான். சுற்றி இருக்கிறவர்களும் அவனை பரியாசம் பண்ணி அவனை வேதனைப்படுத்தி, காயங்களால் குத்தி குத்தி வேதனைப்படுத்துகிற மனிதர்களால் அவனை சுற்றிலும் இருந்தாங்க. ஆனா அந்த யோபு சொல்லுகிறான், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். ஏன் எல்லாம் நீங்க பார்க்கிறீங்க, என் உபத்திரவத்தை பார்க்கிறீங்க, என் கண்ணீரை பார்க்கிறீங்க, என் கதறலை பார்க்கிறீங்க, என்னை நிந்திக்கலை பார்க்கிறீங்க, என் அவமானப்படுத்தலை எல்லாம் பார்க்கிறீங்க, எல்லாம் பார்க்கிறீங்க. என் வாழ்க்கையில நீங்க நன்மை செய்ய நீ வல்லவரா இருக்கிறீர் என்பதை அவன் விசுவாச அறிக்கை பண்ணுகிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க நினைத்ததெல்லாம் நடப்பதாக. ஆண்டவனுடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆமே, அதானே நீ செய்ய நினைத்தது அப்படின்னா, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பிளான் வச்சிருக்கிறார். என்ன பிளான் சொல்லுங்களேன்?
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நெருக்கம் வரும். நல்லா கவனிங்க. நெருக்கம்னா நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா லைட்டா குழந்தைக்கு ஊசி போடுற மாதிரிலாம் வராது. புரியுதுங்களா? அவர் படுக்க வச்சு அப்படியே கிழிச்சு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவார். ஆமென். எல்லாம் பண்ணி உன்னை சரிப்படுத்தி தான் அதற்குள் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். உங்க வாழ்க்கையில உபத்திரவம் மட்டுமே நீங்க பாக்குறீங்களா? ஐயோ நான் செபிக்கிறேன், இல்ல இல்ல இல்ல, உபத்திரவம் மட்டுமல்ல. வசனம் சொல்லுது, பிரசங்கில சொல்லப்படுறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. என்ன காலம்? ராக காலம், கேது, யமகண்டம், அப்படிதானே? இல்லையா? அப்ப என்ன காலம் இருக்கு? அழ ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க, அந்த வசந்த வாசிங்க. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடக்க ஒரு காலம். அப்போ ஏன்னா அதிகமா நடக்கும் போது ஆண்டவர் என்னக்குனது, ஆண்டவரே இது கொஞ்சம் அழுகிற நேரம், அது நேரம் வாசிக்குமா? இந்த வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். என்னதம்மா? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, நம்ம இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. வாசிங்க, போடு பாப்பா. அழ ஒரு பிரசங்கி 3ஆம் அதிகாரம். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நம்ம புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனமாட ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, அப்பா அப்ப எத்தனை காலம்? வீட்டில் போய் கணக்கு போட்டு எத்தனை காலம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. உன் வாழ்க்கையில அழுகை நிரந்தரம் அல்ல, புலம்ப ஒரு நிரந்தரம் அல்ல, நீ ஓடுகிற அந்த ஓட்டம் நிரந்தரம் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஏன்னா யோபு 42 சொல்லுகிறது, அவர் உன் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் இந்த அனுபவத்திலேதான் என்னை நடத்திப்பவர். ஆண்டவர் நடத்துதல் எப்படி இருக்குன்னா, என்ன உபத்திரவத்துல நெருக்கும் போது, இந்த உபத்திரம் எதுக்கு தெரியும்? வசனம் சொல்லுது, நான் சுத்த பொன்னாக விளங்குவதற்கு தான் இந்த அக்கினிய மேல வந்து இறங்குது. புரியுதுங்களா? ஒரு தங்கத்தை எந்த அளவுக்கு நெருப்புல சுட 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 அது அப்படியே 24 கேரட் சுத்த தங்கமா மாற காரணம் தெரியுமா? அது நெருப்புல சுட 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 அதுக்குள் இருக்கிற அழுக்கு தூசி எல்லாம் வெளியே வந்து அது சுத்தமாய் மாறும். வைரக்கல்லு எடுக்கும்போது சாதாரண கல்ல குழங்களை மேலதான் இருக்கும். ஆனா அது எந்த அளவுக்கு பட்ட தீட்ட 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 அது விலை உயர்ந்த ஜொலிக்கிற வைரமாய் மாறும். இது அறிந்ததால தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரப்படுவது நல்லது. இந்த உபத்திரவம் என்னை உடைக்க அல்ல, என்னை உருவாக்க. இந்த நெருக்கம் என்னை வேதனைப்படுத்தும் அல்ல, நான் பக்குவப்படுவதற்கு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறேனோ
அதை செய்வேன். ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் யாரா இருக்கிறாரா? அது என்ன பயங்கரமான தேவன்? சொல்லுங்க. உன் தேவன் யார்? அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், தயவுள்ளவர், அப்படி உள்ளவர், இப்படி உள்ளவர் சொல்றோம். அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கு, அவர் பயங்கரமானவர். அப்ப என்ன பயங்கரம்? என்னது சொல்லுங்களேன். சரி, விளக்க வாசிப்பா போடுங்க, திரும்ப வாசிங்க. பயங்கரமானவர். அவர் பச்சைபாதம். என்னது அங்க இறங்கி அவர் சரியா ஏன் வசனம் சொல்ல, அவர் தூக்குனுல ஏந்துகிற தேவன். ஆமென். தராசை தூக்கி அங்க நியாயத்திற்கு பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒன்னு தெரியுமா? ஆண்டவர் நம்மை தூக்கி பார்க்கிறார். நம்ம எங்க சரியா இருக்கிறோம், எங்க குறையப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். பட்சபாதம் இல்ல பண்ணுகிறவரும். அப்ப என்ன பரிதானம்? என்னது? ஆண்டவரே நீ எனக்கு அதை செய்தா, நான் இதை தர ஆண்டவரே. ஆண்டவருக்கே லஞ்சம் கொடுக்கிறோம், அப்படிதானே? ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சா நான் இதை செய்யறேன் ஆண்டவரே. எனக்கு வேலை கிடைச்சா 1 மாசம் சம்பளத்தை தர ஆண்டவரே. எனக்கு அதை கிடைச்சா நான் இதை தரான். எல்லாம் ஓகே தான். இப்ப நீ எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆமென். கவனிங்க. நீ வேலை கிடைச்சி வருமா அதெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் கூட கேட்கல. இப்ப நீ கொஞ்சத்தில் உண்மையா இருக்கையான்னு பார்த்துதான் அதையும் உன் கையில கொடுப்பேன். புரியுதா உங்களுக்கு? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அற்புதம் செஞ்சா தேவனை கனப்படுத்தணும், மறந்துடாதீங்க. ஆமென். அற்புதத்தை மட்டும் வாங்கி வாங்கி வச்சீங்கன்னா, ஏன்னா பைபிள்ல சவக்கடல் ஒண்ணு உண்டு, டெட் சீ. பார்த்திருக்கீங்களா? சவக்கடல். அது சவக்கடல் உப்பு தண்ணி. அது தண்ணி வெளியே போகாது, தண்ணி உள்ள வச்சுக்கும். ஆனா அந்த தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள எந்த ஜீவனும் ஒளி வாராது, எந்த மீன் இருக்காதான். ஏன்? அது உப்போடைய தன்மை அதிகமா இருக்கிறனால அதுக்குள்ள எந்த உயிர் வாழ முடியாத இடமா மாறிடுது. விசுவாசிங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமே அல்லாமல் ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்க வச்சுக்காதீங்க. எப்பவுமே ஆசீர்வாதத்தை பகிர்வுகளாய் மாறுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோபின் வாழ்க்கை இதுதான். இங்க வேதம் சொல்லுகிறது, நீ பயங்கரமான தேவனமாய் இருக்கிறீர். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, லஞ்சம் வாங்குறவர் அல்ல, நீங்க சொல்ற வார்த்தைக்கெல்லாம் மயங்குறவர் அல்ல. புரியுதுங்களா? நம்ம சில நேரத்துல ஜபத்துல அழுவோம். ஜபத்துல எப்படி அழுவோம்? நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஏசப்பா என்று எதிர்பார்த்து காத்திருக்கு. பாடும்போது அப்படியே ஆண்டப்பாரு டுபாகூர் உன் அழுகையை ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல,
ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? எதை பார்க்கிறாரு சொல்லுங்க? எதை பார்க்கிறாரு? ஏன்னா அவன் முகத்தை பார்த்து மயங்குற தேவன் அல்ல, அவன் உள்ளத்தை பார்க்கிறாரு. உள்ளம் உடைந்து அழுகிற அழுகைக்கு தான் பதில் உண்டு, அல்லாமல் இங்கிருந்து வருகிற கண்ணீருக்கு பதில் கிடையாது. ஏன்னா அடிக்கடி சொல்லுவேன், கண்ணீர் 2 கண்ணீர் உண்டு. ஒன்னு இங்க வரும், ஒன்னு இங்க வரும். புரியுதுங்களா? இங்க வர கண்ணீர் சொல்லுங்க, இது ஏதோ எமோஷனல் வருகிற கண்ணீர் இங்கதான் வரும். நீங்க வண்டியில போகும்போது கண்ணீர் இங்கதான் வரும், அல்ல இங்கதான் வரும். ஆனா உள்ள உடையும் போது கண்ணீர் இங்கிருந்து வரும். அந்த கண்ணீரே தெரிஞ்சுக்கலாம் நீ எங்கிருந்து அழுகிறன்ட்டு. தோத்தன அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் யார்? அவர் பயங்கரமான தேவனாயிருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ யாருக்கு முன்னாடி நிக்கிறா? நீங்க யாருக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு முன்னாடி ஆராதிக்கிறீங்க? மனுஷனுக்கு முன்னாடி அல்ல, தேவனுக்கு முன்னாடி. தோத்தன அல்லேலூயா அல்லேலூயா. எனவே அவர் உங்களை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வருவதற்கு அவர் விரும்புகிறார். ஏன்னா யோபுல இந்த வார்த்தை சொல்லும் போது, யோபு தன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போனது போது சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே நான் எல்லாம் இழந்து போனேன் என்பதை நான் அறிவேன். ஆனா நான் எங்க இழந்தனோ அங்க இருந்து ஒரு புதிய துவக்கத்தை நீ தருகிறீர். ஒன்னு சொல்லட்டுமா? எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது. ஆமென். ஆண்டவரே, நீ என்னை எப்படி பார்க்கறீங்க? நீங்க என்னை எப்படி பார்க்கறீங்க? நீங்க என்னை எப்படி பார்க்கறீங்க? எல்லாமே இழந்து போனேன், இழந்து போயிட்டேன்னு சொல்லி வாழ்க்கையை மூடி வைக்காம விட்ட இடத்திலிருந்து அவர் துவக்குகிறார். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்காத, உன் கடந்த கால வாழ்க்கை நடந்த எதுவும் நினைக்காத, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். புதிய துவக்கத்தை தருகிறார். புதிய துவக்கம் is beginning. உன் வாழ்க்கையில கர்த்தர் பழையதை தொட விரும்பல. பழசெல்லாம் தூக்க குப்பையில போடு. பழைய வாழ்க்கை அது இருக்க, உங்க வாழ்க்கை நல்லா சொல்லுறேன், நீங்க முன்னேறாமல் இருப்பதுக்கு காரணமே பழைய வாழ்க்கை தான். ஆமென். உங்க வாழ்க்கை ஏன் நஷ்டமாச்சு, உங்க வாழ்க்கை ஏன் நலமாச்சுன்னா உங்க பழைய வாழ்க்கை தான். இந்த பழைய வாழ்க்கையை என்னைக்கு விட்டுட்டு நான் புதிய மனுஷனாய் மாறன விரும்புறீங்களோ அங்கதான் உன் வாழ்க்கையில இஸ் பிகினிங். அப்பதான் தேவன் வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை துவங்கி ஒரு புதிய சமாதானம், சந்தோஷத்தை, நிறைவை கத்த தருகிறார். அல்லேலூயா. முந்தல நினைக்காத, பூர்வமானதை சிந்தி முடிஞ்ச யோசிக்காத. இப்ப கத்தர் புதிய துவக்கத்தை தருகிறார். இதுதான் யோபு சொல்லுகிற, ஆண்டவரே, ஒரு காலத்துல நான் ராஜாவா வாழ்ந்தேன், செல்வசீமானா வாழ்ந்தேன், எனக்கு 1000 பேர் இருந்தாங்க. ஆண்டவரே, எவ்வளவு செல்வாக்கா இருந்தேன், இன்னைக்கு எல்லாம் இழந்துட்டேன். ஆனாலும் இழந்ததை திரும்ப தருகிறீர், என் வாழ்க்கையில புதிய துவக்கத்தை தருகிறீர். அதான் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்த நினைச்சிட்டா அதை ஒருவரும் தடுக்க முடியாது. கர்த்தர் வாழ்க்கை அடைக்க நினைச்சிட்டா நீ என்னதான் குப்பரடிச்சாலும் திறக்கப்படாது. ஆமென். ஏன்? அவர் இறங்குகிற தேவன் அல்ல, மனதுருக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் பயங்கரமான தேவன். வாசிங்க சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? நல்ல பாருங்க, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற எத்தனை கண்ணா?
எத்தனை கண்ணு? எத்தனை கண்ணு? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற 7 கண்களும் செர்பாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆமென். உன் ஆரம்பம் ப்ரீகேஜி தான், எல்கேஜி தான், யூகேஜி தான். இது உன் முடிவல்ல. நீ ஆரம்பத்துல சரியா இருப்பேன்னா நீ எம்பிபிஎஸ்ஸா, டாக்டரா, கலெக்டரா மாறணும்னா பேஸ்மெண்ட் அற்பம்தான். என்ன பால்வாடி தானம்மா, ப்ரீகேஜி தானம்மா, எல்கேஜி, யூகேஜி, இதெல்லாம் ஒரு நான் யார் தெரியுமா? உன் ஆரம்ப நாட்கள் எப்படி இருக்கிறா? உன் ஆரம்பத்தை நீ அசட்டை பண்ணாத. உன் ஆரம்ப நாட்கள் அசட்டை பண்ணாத. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை அநேகர் அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற பரிசுத்தத்தை அநேகர் அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் கொடுத்த கிருபையை அசட்டை பண்ணுகிறோம். இன்னைக்கு அநேகரது கிருபையும் பரிசுத்தத்தையும் என்னது போக்கிக் கொண்டு இருக்கிறாங்க. கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. பார்த்துக்கலாம் 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 பார்த்துக்கலாம். கர்த்தருடைய கண் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? பூமி எங்கு சுற்றி பார்க்கிற 7 கண்கள் தூக்கு நூலை சரியாய் பார்க்க. நீ சரியா இருக்கியா? நீங்க சரியா இருக்கீங்களா? நீங்க சரியா வாழறீங்களா? சரியா நடக்கிறீங்களா? உன் பரிசுத்தத்தை காத்துக்கிறியா? உன் ரட்சிப்பை காத்துக்கிறியா? தேவன் கொடுத்த அபிஷேகத்தை பத்திரமா வச்சுக்கிறியா? உனக்கு ஆண்டவர் சில பொறுப்பை கொடுத்தாரு, அந்த பொறுப்பை பத்திரம் வச்சிருக்கிறியா? ஆண்டு தாளந்து கொடுத்தாரு, தாளந்த பத்திரம் வச்சிருக்கியா? இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்த்துதான் உன்னை படிப்படியா ஆசீர்வதிக்கிறார். நம்ம நினைக்கிறோம் சர்ச்சைக்கு வந்துட்ட பிறகு இன்னைக்கு ஆண்டவனை அம்பானியா மாத்திடுவாரு, டாடா பிர்லா. நடக்காது. உன்னோட ஆரம்பத்தை பார்க்கிறாரு. நல்லா பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்தோம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்தோம்? ஆண்டவர் கொடுத்த பயம் இருந்துச்சா? பயம் இருந்துச்சா? சொல்லுங்களேன், இருந்துச்சா இல்லையா? எப்படி இந்த பயம் எப்படி இருந்துச்சு? ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட நாளில எனக்கு இருந்த பயம் இப்படிலாம் இருந்துச்சு. எப்படி அந்த பயம் இருந்துச்சு? சொல்லுங்களேன். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா? இயேசு ஏற்றுக்கொண்ட போது அப்போ ஒரு பயம் இருந்துச்சு தெரியுமா? எப்படிலாம் இருந்துச்சு அந்த பயம்? சொல்லுங்களேன். நீங்க தான் சொல்லணும். என்ன சந்திச்சிட்டேன்? நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு பயம் இருந்துச்சு. இந்த பயம் எப்படி இருந்தது? சத்தமா சொல்லுங்க. இல்ல, அதிகமா இருந்தா அந்த பயம் எப்படிலாம் இருந்தது? எதுக்கு ஒருத்த பயம் இருந்துச்சு? அதிகமா இருந்துச்சுன்னா அதனால பிறகு ஓகே. அப்ப நல்லா சொல்லுங்க, நான் யாரும் தவறா சொல்லல. நான் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய ஆரம்ப நாட்களில இருந்த பயம் இப்ப இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? சொல்லுங்கம்மா, இருக்கா இல்லையா? ஒரு காலத்துல இருந்துச்சு பாஸ்டர், கிமுல இருந்துச்சு பாஸ்டர். ஓகே, இப்ப கீப் இல்லம்மா. நான் சொல்றேன், பழைய கதையை பேசாதீங்க, பழைய கதையை பேசாதீங்க. ஆமே. ஆரம்பத்துல கர்த்தருக்கென்று பயம் இருந்த அந்த பயத்தினால கர்த்தரை அழகா நடத்தி ஆசீர்வதிச்சார்ல. இப்போ இந்த பயம் இருக்கான்னு கேட்டா இல்ல. இல்ல. ஏன் இல்லாம போச்சு? வசனத்தோட சொல்லுகிறேன், ஏன் இல்லாம போச்சு? வாசிங்க, மத்திய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். Matthew chapter 22 verse 5. மத்திய சுவிசேஷம். அழைக்கப்பட்டவர்களோ, நல்லா பாருங்க, அழைக்கப்பட்டவர்களோ அழைப்பை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போய்விட்டான். மற்றவர்கள் நல்லா பாருங்க, சாக்கு போக்கு சொல்லுகளாய் மாறியாச்சு. ஒரு காலத்தில் தேவனுக்கற்ற பயம், ஆண்டவரே
நீங்க மட்டும் என் வாழ்க்கையில போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, வேறு ஒன்றும் இங்கு வேண்டாமையா. 1000 கோடி செல்வம் என்றாலும், 1000 கோடி செல்வம் என்றாலும் உம்மன்புக்கு ஈடாகுமோ. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த அன்புக்கு ஈடா ஒண்ணுமே இல்லை. அப்ப அறிந்த நம்ம இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். எங்கப்பா போயிட்ட? அழைக்கப்பட்டவர் அசட்டை பண்ணி ஒரு வியாபாரத்துக்கு போயிட்டான். அம்மா, காலை 5 மணிக்கு எழுந்து வேலைக்கு போக முடியுதா உன்னால? சமீபத்தில் அதிகாலை ஜெபம் நடக்கும்போது 5 மணி, சீக்கிரம் டைம் ஆச்சு, வண்டி வந்துருச்சு, கிளம்பு. 5 மணிக்கு ஜெபத்துக்கு வண்டி கிடைக்கல பாஸ்டர். நம்முடைய ஆரம்பத்தை நீ அசட்டை பண்ண உன் வாழ்க்கையில நீ இழந்து போகிறாய் என்பதை மறந்துடாதீங்க. ஏன்? அவர் யாரா இருக்கிறார்? சர்வ வல்லவர் யாரா இருக்கிறார்? அவர் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானமும் வாங்குறவரும் அல்ல, நீ கூப்பிடும் போது ஏதோ ஓடி வருகிறவரும் அல்ல. நம்ம எந்த அளவுக்கு தேவனை அசட்டை பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனை விட்டு விலகி போகிறோம் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. தோத்தன அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க மத்திய லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 10:16. மத்திய 10:16. மத்திய 10:16. சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ண. இத்தனை அசட்டை பண்ணிட்டு ஆண்டவரே நீங்க தான் அற்புதம் செய்யணும்னு கேட்டா இதோ பார்த்த கையில கொடுத்துருவாரா? சொல்லுங்க, கொடுத்துட்டு நினைக்கிறீங்களோ? நோ 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 நோ. இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்பதை விசுவாசிகள் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தாலே போதும் நான் எங்க நிற்கிறேன் என்பதை. நம்ம வரும்போதெல்லாம் நம்ம கண்ணாடி பார்த்தோமா? இன்னைக்கு யாரெல்லாம் உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்தீங்க? கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்தீங்க? அழகா இருந்துச்சா? அழகா இருந்துச்சா? நல்லா இருந்தது. எக்ஸ்ட்ரா பவுடர்லாம் இல்லைல்ல, எக்ஸ்ட்ரா லிப்ஸ்டிக், கர்லிங் எல்லாம் சரியா தான் இருந்தது. அப்போ நான் வெளியே போறது எதை பார்க்கிறேன்? கண்ணாடியில என் முகத்தை பார்க்கிறேன், தலை சிவிக்கிறேன், கண்ணாடியை பார்த்து என் முகத்தை. அப்போ நான் என்னை சரி பண்ணுவதற்கு ஒரு கண்ணாடி இல்லைன்னா நான் எப்படி போர் அடிச்சிருக்கேன் தெரியுமா? அடிச்சிடலாம். பட் இங்க நிறைய இருக்கும், இங்க நிறைய இங்க இருக்கும். அப்படிதானே? கண்ணாடி இல்லாம தலை சிவரும், வாக்கு இங்க இருந்து திண்டுக்கல் போகும், நேரம் இருக்காது இல்லையா? அப்போ நான் கண்ணாடியில எப்படி என்னை பார்த்து சரி பண்ணுகிறேனோ அதே போலதான் விசுவாசிங்க ஜெபத்துல உட்கார்ந்து ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கு என்பதை நீங்க சரி பார்த்தால் ஒழிய உங்க வாழ்க்கை மாறாது. புரியுதுங்களா? இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல, ஏன் உங்க ஜெபம் கேட்கப்படலைன்னா இதுதான் அசட்டை பண்ணுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 8 வசனம். ஒன்னு தெசலோனிக்கேயர் 4:8 தானம்மா? வாசிங்க. நல்லா பாருங்க, வசனம் சொல்லுது, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷன் அல்ல, என்னையே அசட்டை பண்ணுகிறான். 1 தெசலோனிக்கேயர் 4:8 அதானே? இல்ல, நீ வேற எது வாசிக்கிற? வாசிங்க. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆண்டவரே, நான் அசட்டை பண்றேன், மனுஷனை அல்ல, பரிசுத்த ஆவியை. உணர்றீங்களா? யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? நான் பலவீனம் அடையும் போது எனக்காக பரிந்து பேசுகிறார். நான் உடைக்கப்படும் போது ஆறுதலாய் வருகிறவர். நல்லா பாருங்க, வசனம் சொல்லுது, நான் யார் அசட்டை பண்றேன்? மனுஷன் அல்ல, ஊழியக்காரன் அல்ல, எனக்கு தந்தரின பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். நல்லா பாருங்க, இந்த வார்த்தையை பிடிச்சி இந்த காலை தியானிக்கும் போது ஆண்டு இந்த வார்த்தை ஆண்டவரே, இன்னைக்கு சபை நீங்க அசட்டை பண்றதா ஆண்டு சொல்லுப்பா, இந்த அந்த வசனத்தை சொல்லுப்பா. ஒன்னும் இல்ல, அவளுக்கு தந்த பரிசுத்த ஆவி அசட்டை பண்றாங்க. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. உணர்றீங்களா? ஏன்? அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். 1 ராஜாக்களின் புத்தகம் 18 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. நான் செய்தி கடந்து வருகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 18 அதிகாரம் 21 வசனம். அப்போது எலியா, ஆமே, சகல ஜனத்தண்டையில் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் சொல்ல, நீங்க எந்த மட்டும்பா 2 மனசா இருப்பீங்க? 2 மனசா இருக்கும், அப்படிதானே? இருக்க 2 மனசு. ஞாயிற்றுக்கிழமை வந்தா, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை வந்தா, உம்மை போல தாங்கிட யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே. ஓ, சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே ஹலோ 2 மனசு. ஞாயிற்றுக்கிழமை வந்தா கிறிஸ்தவன், சர்ச்சை விட்டு வெளியே போய் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்ட உடனே நான் வேற மாதிரி ப்ரோ, நான் வேற மாதிரி ப்ரோ. அந்த பாட்டு இருக்கு, தோத்திரம், அல்லேலூயா. நான் வேற மாதிரி ப்ரோ. எந்த மாதிரி? நான் வேற மாதிரி ப்ரோ. ஹலோ, நான் உம்மை போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், என் தெய்வமே, என் இயேசுவே. நான் வேற மாதிரி ப்ரோ, நான் வேற மாதிரி ப்ரோ. எந்த மாதிரி? நான் வேற மாதிரி ப்ரோ. ஹலோ, கவனிங்க, நீங்க எந்த மாதிரி?
அதான் ஆண்டு சொல்றாரு, நீ எந்த மட்டுப்பா குந்தி குந்தி நடப்பா, உப்பு நீ தீர்மானடு. பாகால் தெய்வமானா நீ அதை பின்பற்று, அல்ல கர்த்தர் தெய்வமானா நீ கர்த்தரை பின்பற்று. ஹலோ, சொன்ன போது உங்களை மறந்து ஜனங்கள் தான் வசனம் சொல்லுது. அவர்கள் பிரதியுத்தரமாக ஒண்ணுமே சொல்லலையா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்போது எலியா சகல ஜனத்தண்டிக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுலாய் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க. சொல்லுங்க, கர்த்தர் தெய்வமானா இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீர் தான் என் தெய்வமானா நான் உமக்காக வாழ்வேன். அதனால நான் போய் மொட்டை அடிச்சுக்கிறேன் ஆண்டவரே, இல்லையா? சொல்லுங்க, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று. சொல்லுங்க, இப்ப நீ கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கியா, அல்லது பாகால் தெய்வமான நீ அதை பின்பற்றுப்பா. வேண்டாம், பரவாயில்ல. ஏன் 2 மனசா உட்கார்ந்து இருக்கீங்க? ஏன் 2 மனசா? பரவாயில்ல, நீ போ, அதே பின்பற்று. எனக்கு ஒன்னும் இந்த ஆராதனையை நான் கேட்க, இந்த ஆராதனை வேண்டான்றாரு. சொல்லுங்க, யாரை பின்பற்றா? கர்த்தரை தெய்வமாக கொண்டா அவர் பின்பற்று, அவருக்காய் வாடு, வைராக்கியம் வை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் வைராக்கியத்தோடு வாழுங்க. இந்த குந்தி குந்தி நடந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயேசுவை பார்த்துக்கிட்டு மற்ற நேரத்தில் ஊரை சுத்துறது அல்ல, போய் பாகாலுக்கு நிற்கிறது அல்ல, குறி கேட்கறது அல்ல. கவனிங்க, நீ கர்த்தர தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா வைராக்கியத்தை வைங்க. ஏசப்பா, இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு நான் கவனமா இருக்க உதவி செய்யப்பா. வைராக்கியம் வேற, கடமை வேற, புரிச்சுக்குங்க. ஒருவேளை நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பா இந்த சூழ்நிலை கர்த்தர் பார்க்கிறார். இது உன்னுடைய கடமை. வைராக்கியம் என்பது அவைகளை பின்பற்றாமல் இருப்பது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? என்ன புரியுது? நீங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா எல்லா மூட்டையத்துக்கு வெளியே போட்டுருங்க, கர்த்தரை துதிங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நீங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டது தேவனுக்கு சந்தோஷம். குடும்பமா அவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாடுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் உள்ள அப்படியே சந்தோஷம் அடையும். அதை விட்டுட்டு பாகாலுக்கு பின்னாடி போனீங்கன்னா அவர் துக்கப்படுவார். ஆமென். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க வைராக்கியமா வாழுங்க. ஆண்டவரே, இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக ஓடுவேன், இயேசுவுக்காக எதையும் செய்வேன். அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா மாற்றத்தை தானா தந்துடுவாரு. ஆமென் ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாங்கள் உங்கள் மேல்
வாஞ்சியா இருந்து ஆ ஆ ஆ 1 தெசலோனிக்கேயர் 2:18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நான் வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ அதை தடை பண்ணினான். நானே வரேன்பா, நான் வர ட்ரை பண்றேன், ஆனா சாத்தான் தடை பண்றான். ஆமென். யார் தடை பண்றா? சத்தமா பக்கத்துல சொல்லுங்க. நான் நேரமா வர விரும்புறேன் பாஸ்டர், ஆனா சாத்தான் தான் தடை பண்றான். நான் என்ன பண்ணேன்? சொல்லுங்க சொல்லுங்க. நேரமா தான் எழும்புறேன் பாஸ்டர், 4 மணிக்கே எழுஞ்சிடுறேன் ஐயா, 4 மணிக்கு எல்லாம். ஆனா யார் தடை பண்றா? யார் தடை பண்றா? சொல்லுங்க. சாத்தான். ஆனா மத்த விஷயம் சாத்தான் தடை பண்ணவே மாட்டான். ஆமென். பஸ் பிடிக்க, ட்ரெயின் தடையே பண்ண மாட்டான். ஆனா ஆலயத்துக்கு வர்றதுக்கு மட்டும் யார் தடை பண்றா? நான் சொல்றேன், நான் கர்த்தரை நெருங்க பார்க்கிறேன், சாத்தான் நான் நெருங்க கூடாதபடி தடை பண்றான். உண்மைதானே? நான் ஜெபிக்கணும் ஆசைப்படுறேன் பாஸ்டர், நான் உபவாசம் பண்ணணும் ஆசைப்படுறேன், ஆனா சாத்தான் தடை பண்றான். நான் 21 நாள் ஜெபிக்க விரும்புகிறேன், சாத்தான் தடை பண்றான். நான் தினமும் ஆலயத்தில் ஜெபிக்க ஆசைப்படுறேன், ஆனா சாத்தான் தடை பண்றான். சார், இந்த சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது? தடை பண்ற சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது? சொல்லுங்க. உங்களுக்கு தடை வருதா? வருது இல்ல? இந்த தடையை எப்படி ஜெயிக்கிறது சொல்லுங்களேன். இந்த ஜபத்துக்கு தான் தடையா வருது. அதுக்கு ஒரு ஜபமா? ஆமே. நான் ஜெபிக்க கூடாது தடை பண்றான். என்ன பண்ணுவீங்க? நான் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர். அதுக்கு தாமா தடையா வந்து நிக்குது. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். ஏன் தடை வருது? யாரால் தடை வருது? ஏன் வருகிறது? அதை நீங்க முதல்ல ஆராயணும். ஆமென். சாத்தான் நேர தொப்புக்கடி வந்து இறங்கிட மாட்டான். சாத்தான் நேரம் வர மாட்டான். சாத்தான் யாராதான்? யார்தான்? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பான். புரியுதுங்களா? வெளியே எங்குமே இல்லை. கவனிங்க, நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், ஆயத்தமாகணும். இன்னைக்கு தடை பண்றானா அவனை ஜெயிக்கிறதுக்கு ஆயத்தமாகணும். நல்லா பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றேன். உங்களை பார்த்து ஒரு குறை சொல்றாங்க. இப்போ தப்பா நினைக்காதீங்க. இப்போ செல்வி சிஸ்டர் இருக்கிறாங்க. இப்போ செல்வி சிஸ்டர் பார்த்து நான் குறை சொல்றேன், அவங்களுக்கு கோவம் வருமா? வரணும். வந்தான் மனுஷன் இல்லையா? அப்போ கோவம் வருதுன்னா என்ன சொல்லக்கூடாது? மாஸ்டர் என்னையா அர்த்தம் சொல்லணும். நாளைக்கு என்னை பார்த்து குறை சொல்லாத அளவுக்கு மாறிட்டாங்கன்னா இன்னைக்கு குறை சொன்னா பாராட்டு. புரியுதுங்க? உலகம் என்னை பார்த்து பரியாசம் பண்ணும். உன்னை சொல்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அடிக்கடி கேட்பேன் நான், நீங்க எப்படி இருக்கீங்க என்பதை நான் உங்களை கேட்க மாட்டேன், உங்க வீட்டு தெருவில் வந்து கேட்பேன். சொல்லுங்க. நீ யார் என்பதை உங்க வீட்டில் இருக்க சொல்ல மாட்டாங்க, ஆனா உங்க வீட்டு தெருவில் இருக்காங்க தெரியுமா? அவங்க யாருன்னு உன்னை புட்டு பார்க்க வைக்க மாட்டாங்களா? அதனாலதான் விவோ தாசில்தார் வந்தா உங்க வீட்டுல விசாரிக்க மாட்டான். எங்க வந்து விசாரிப்பா சொல்லுங்க? உனக்கு யார் சண்டையா இருக்கு அவன் வீட்டுல வந்து விசாரிப்பான். அப்படிதானங்க? அப்படிதானங்க? அவன் என்ன சொல்லுவான்? அவங்க எங்க இந்த ஊர்ல இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா எங்க பாப்பாவுக்காக இந்த விவோ கிட்ட லெட்டர் அவர் வீட்டை வெரிஃபிகேஷன் பண்ண வந்திருக்காரு.
எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு பாயம்மா இருக்குது, அது எப்போ பார்த்தாலும் உருன்னு தான் இருக்கும். வந்து விசாரிச்சிடுறாங்க, ஏங்க அவங்க இல்லைங்க, அடிக்கடி வண்டி எடுத்து கையை போயிடுறாங்க. வண்டி எடுத்துக்கிட்டு காலைல போயிடுறாங்க, சாயங்காலம் தாங்க வராங்க, எங்கே போகிறாங்க தெரியலங்க. ஆனால் எங்கே போகிற அவங்களுக்கு தெரியும். காலைல புருஷனை முன்னாடியும் வண்டி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ தாசன் இருப்பாரு, ஓ இந்த ஊரில் இல்லை பிறகு கிழிச்சு போட்டான். சொல்லுங்க. அப்போ கேட்டேன், உங்களோட பக்கத்து பாய்தாமா சொன்னாங்க. ஏமா புரியுதா உங்களுக்கு? நீ யார் என்பதை உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், ஆனா உங்கள்கிட்ட கேட்க மாட்டாரு, உங்க வீட்டு பக்கத்தில் உட்காந்துருமா அவன்கிட்ட கேட்பாரு. என்ன சொல்லுவாங்க? ஹலோ சொல்லு. உங்களுக்கு கொடுத்து என்ன சொல்லுவாங்க? எங்க தாசில்தார் வருவாங்க, விவோ வருவாருங்க, நல்லதா சொல்லுங்க, அப்படிதானே சொல்லுவோம். உங்க வீட்டு வெரிஃபிகேஷன் வந்தா சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா? நான் இங்க தான் இருக்கிறேன், இங்க தான் இத்தனை வருஷமா இருக்கேங்க, சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஏன் மாத்தி சொல்லக்கூடாதுல்ல? அப்ப ஆண்டவர் தூதரை அனுப்பி உன்னை விசாரிக்க அனுப்புவார். போப்பா உண்ணாமலை வீட்டுக்கு போப்பா, பக்கத்தில் விசாரி, அவங்க என்ன பண்றாங்க விசாரிச்சோன்னா ரிப்போர்ட் எடுத்து வந்துடும். என்ன சொல்லுவாங்க? நீ நல்லது செஞ்சா நல்லதா சொல்லுவாங்க, நீ கெட்டதை செஞ்சா இன்னும் 2 பிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பிழையை திருத்திக்கும். அசட்டையோடு இருக்காதீங்க, நிர்விசாரத்தோடு இருக்காதீங்க. ஏன்னா அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நீ இழந்ததை திரும்பவும் தர விரும்புகிறார். அதனால தான் அவர் உனக்கு பயங்கரமான தேவனாய் இருந்து சில காரியத்தை செய்ய விரும்புகிறார். கர்த்தருக்கு வைராக்கிய வைங்க, ஆண்டவரை தேடுதலை வைராக்கிய வைங்க. அந்த வைராக்கியம் தான் உன் வாழ்க்கையில மாறும். ஆமென். நீங்க இடம் கொடுக்காத பட்சத்தில் கர்த்தர் உன் படைகளை ஏற மாட்டார். சொல்லுங்களேன். நான் இடம் கொடுக்கலன்னா என் படகுல ஏசப்பா ஏற மாட்டாரு. ஏறலன்னா மீன் கிடைக்காது. நான் கதவை திறக்கலன்னா அவர் உள்ள வர மாட்டாரு. உள்ள வரலன்னா போஜனம் கிடையாது, ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் மாற்றத்திற்கான வழியை கொடுக்காத பட்சத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றவும் மாட்டார். கவனிங்க. ஆலயத்துக்கு வரலாம், அட்டெண்டன்ஸ் போடலாம், ஆமேன்னு சொல்லலாம், நல்லா இருப்பதை போல நடிக்கலாம். ஆனா இது கர்த்தர் அப்செட் பண்ணிக்க மாட்டாரு. உன் இருதயம் சரியாய் இணைகிற வரைக்கும் மாற்ற மாட்டார். நடிக்கிற சொல்லுவேன், நம்ம எல்லாம் எஃப்எம் கேட்டிருக்கோம், அப்படிதானே? எஃப்எம் கேட்டிருக்கோமா? பாஸ்டர் யாரை பார்த்து சொல்றீங்க பாஸ்டர்? நான்லாம் அப்படி நீதிமான் பாஸ்டர். ஒரு காலத்துல எஃப்எம் கேட்டிருக்கோமா? ரேடியோ கேட்டிருக்கோமாம்மா? எஃப்எம்லாம் தெரியல, ரேடியோ கேட்டிருக்கோமா? அப்ப ரேடியோ சேனல் எப்படி திருப்போம்? இப்பதான் யூடியூப் ஒரு பட்டத்தை பாட்டு வந்துடுது. அப்பெல்லாம் இல்ல, அந்த என்னது மைன்யூட்டா திருப்பம், அப்படிதானுங்க? அந்த ஸ்லோவா திருப்ப அதுல ஒரு சேனல் வரும், அட்ஜஸ்ட் பண்ணி பாட்டு கேட்போம், அப்படிதானே? இதே போல நீங்களும் தேவனும் உறவு சரியா இருப்பதற்கு உங்களை டியூன் பண்ணுங்க. உங்களை டியூன் பண்ணாத பட்சத்தில் தேவ சத்தம் உங்களுக்கு கேட்காது. இதை நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னா இந்த வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும் உம்மால் கரத்தில் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்தில் இருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்த
அவரால் கூடும். நீங்க இதை கொண்டு வந்தீங்கன்னா, எதை உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுங்க, உங்க வீட்டில் வர இடம் கொடுங்க, மாற்றத்திற்கான இடத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஐஸ்வர்யமும் கனமும் தேவனிடத்திலிருந்து வந்து உன்னை மேன்மைப்படுத்த அவரால் கூடும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நீ நன்மை செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பயங்கரமான தேவன். ஓ நீ சர்வ வல்லமுள்ள தேவன். நீர் நடத்துகிறவர். கரங்களை மூடி, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கேளு, இந்த வார்த்தையை கத்த உன்னோடு பேசி இருந்தா இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க பேசின வார்த்தை, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி, 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 நன்றி. நானுமை துதிக்கிறேன், நானுமை துதிக்கிறேன், நானுமை ஆராதிக்கிறேன். நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர். ஓ ஹல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. சொல்லுவோம். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. சொல்லுவோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சொல்லவும். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராஃபா, சுகத்தரும் தெய்வமே. சொல்லுவோம். யெகோவா ராஃபா, சுகத்தரும் தெய்வமே. உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். விடுதலை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். ஓ, இந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் நீ சர்வ வல்ல தேவன், நீ பயங்கரமுள்ள தேவனா இருக்கிறீர், நீ பராக்கிரமுள்ள தேவனா இருக்கிறீர். ஓ, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன், என் உபத்திரவத்தை பார்க்கிற தேவன்,
என் நிந்தையை பார்க்கிற தேவன், என் அவமானத்தை பார்க்கிற தேவன், என் தரித்திரத்தை பார்க்கிற தேவன். ஓ, என் மேல் மனதுருகி எனக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்வீராக. நல்ல கரங்களை உயர்த்தி உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அர்ப்பணிக்காத பட்சத்தில் தேவன் உங்களிடத்தில் வருவது இல்லை. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ ரபஹதரா. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரிமகரதனா, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கு நேரா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. திரும்ப சொல்லுவோம், ஆராதனை. உங்கள் ஆராதனை பரலோகம் பார்க்கட்டும். சகரியா 4:10 சொல்லுகிறது, பூமி எங்க சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் 7 கண்கள் உடையதா இருக்கிறது. அவர் தூக்குடலை எடுத்து பார்க்கிறார், நம்ம வாழ்க்கையை பார்க்கிறார். நம்ம வாழ்க்கை சரியா இருப்போம்னா அது ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாய் தருகிறார். ஆராதனை உமக்கே, ஓ ரபகா ஷபரபா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். உங்க 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க. யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்க்கை இழந்ததை எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவீங்க, ஒரு புது வாழ்க்கையை தருவீங்க, புது அத்தியாயத்தை தருவீங்க. என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கல. ஆண்டவர் சோதம் குமார பட்டணத்துக்கு சென்ற போது அங்க லோத்து குடும்பத்தை சொல்லுகிறார், நீ பின்னிட்டு பாராத, நீ பின்னிட்டு பார்த்தா நீ உப்பு தூணா மாறிடுவா. நீ பின்னிட்டு பார்க்காத, ஓடு, ஒரு ஜீவனை தப்ப ஓடு. இப்ப சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்னாடியே வரேன், இயேசுவுக்காக வாடுறேன். கர்த்தர் தெய்வமானால் நீ அவரை பின்பற்று. இல்ல பாகால் தான் தெய்வம் என்ன, நீ அவரை பின்பற்று. 2 மனசா இருக்காதீங்க, ஒரே மனமா கர்த்தரே தெய்வம் என்று உன் நாவில் அறிக்கையிட்டு அவருக்காய் வாழுகிற வைராக்கியத்தை கொடுங்க.
அவருக்காக வாழணும்னா உலகத்தை விடணும். உலக ஆசை, உலக இச்சை, உலக சிற்றுன்பம், உலக மோகம், அசுத்தம், பாவத்தை விட்டுட்டு இயேசுவுக்காக பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சா தேவனை பின்பற்றி வா. அது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு கொண்டு வரும். உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவாரு. உன் வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடு, உன் படகுல வருவாரு. உன் வீட்டில் இடம் கொடு, நிறைவான பலன் கிடைக்கும். மாற்றத்துக்கான வழியை கொண்டு வா, உன்னை அதிசயமாய் நடத்தி வருவாரு. இந்த அற்புதத்தை நீங்க உணருங்க. இயேசுப்பா, ஆமென். பவுல் சொல்லுகிறான், நான் உன்னிடத்தில் வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ தடைப்படுகிறான். சாத்தான் தடை பண்ணாதபடிக்கு நீங்க சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக அவன் உன் பேர் எந்த குறை சொல்லாதபடிக்கு, எந்த குற்றம் சொல்லாதபடிக்கு உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கங்க, சரி பண்ணிக்கங்க. ஓ ரீபாலா ஷபா ராபா. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளை. அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்து அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை மற்றவர்கள் பரியாசம் பண்ணும் அளவிற்கு அவர் ரட்சிப்பை விற்று போடாது. மற்றவர்கள் உன்னை பார்த்து பரியாசம் பண்ணும் அளவிற்கு உன் கிறிஸ்தவ வாழ்க்கை இராதபடிக்கு நீ கவனமாயிருந்து பேச்சிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. அவருக்காய் வாழுகிற வைராக்கியம் தான் இந்த உலகத்திலிருந்து ஒரு பிரிச்சு பரலோகத்துக்கு நேராய் கொண்டு வரும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. நீங்க கர்த்தர் உங்களோடு பேசி இருந்தா உன் வலது கரத்தை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசப்பா, நீங்க கொடுத்ததை நான் தருகிறேன். உமக்காக வாழ்கிற வைராக்கியத்தை நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம். உடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமே. இந்த காணிக்கைக்காக